ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது tan inverse of 2 sin 2 cos inverse √3/2. ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்கிறதுலேருந்து எடுத்து சால்வ் பண்ணலாம். இங்கே உள்ள cos inverse √3/2 அப்படிங்கிறத எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து காஸ் டேர்ம் இன்னொரு சைடு வரும்போது √3/2 ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். √3/2 காஸில் என்ன டேர்ம் வரும்னா π/6. அப்போது cos π/6 ஈக்குவல் டு cos x. cos கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்க்கு பதிலாக π/6. நம்ம இந்த உள்ளே இருக்குல்ல இந்த டேர்மை தான் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துடணும். இங்கே என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு tan inverse ஆஃப் 2 sin 2 cos inverse √3/6க்கு பதில் √3/2க்கு பதிலாக தான் எக்ஸ் அப்படின்னு எடுத்தோம். எக்ஸ் வந்து π/6 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்க்கு பதிலாக π/6 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள இருக்க ரெண்டு டேர்மும் கேன்சல் பண்ணோம்னா 2ம் 3யும் கேன்சல், 2ம் 6ம் கேன்சல் பண்ணும்போது இங்கே 3 இங்கே 1. நெக்ஸ்ட்டு tan inverse ஆஃப் 2 sin π/3. sin π/3யோட வேல்யூ என்னென்னா √3/2. tan inverse ஆஃப் 2 into √3/2. 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா √3 மட்டும் இருக்கும். ஸோ tan inverse ஆஃப் √3. இங்கே tan inverse ஆஃப் √3 அப்படிங்கிறத நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். tan inverse ஆஃப் √3 ஈக்குவல் டு y. இங்கேருந்து tan இன்னொரு சைடு போச்சுன்னா tan y ஈக்குவல் டு √3 அப்படிங்கிறது tanல என்ன டேர்மாக வரும்னு பார்க்கலாம். tan π/3 ஈக்குவல் டு √3. ஸோ tan y இங்கே tan கேன்சல் ஆகிடுச்சுன்னா y ஈக்குவல் டு π/3. இந்த ஃபுல் டேர்மை தான் நம்ம இங்கே y அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக π/3 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக tan inverse ஆஃப் 2 sin 2 cos inverse √3/2 ஈக்குவல் டு π/3. இதுதான் ஆன்சர்.